ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்ற ஒரு தோட்டக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் தன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகையில் அதில் உள்ள மரங்களையும் பழங்களையும் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு முறை அவர் தனது தோட்டத்தை பார்க்கையில் தன்னுடைய மாமரத்தில் இருந்த மாங்காய்கள் களவு போவதைக் கண்டு வருத்தம் அடைந்தார். அடடா, என்ன இது, நம் தோட்டத்தில் டெய்லி பழங்கள் காணாமல் போய்கிட்டு இருக்கே, என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஒரு புதருக்குள் மறைந்திருந்து அந்த மாமரத்தையே பார்த்து கொண்டிருந்தார். யாராவது வந்து மாம்பழத்தை எடுத்து போகிறார்களா என்று அவர் மாமரத்தையே பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு அணிலானது வந்து மாம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அதை பார்த்தவுடன் கந்தசாமிக்கு மிகுந்த கோபமாக வந்தது. இருந்தாலும் அந்த அணில் என்ன செய்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். அணில் மாம்பழத்தை சாப்பிட்டவுடன் மீதி மாம்பழங்களை கொண்டு போய் தனது குட்டிகளுக்கு உணவாக கொடுத்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் கந்தசாமியும் அந்த தாய் அணிலுக்கு உதவி செய்யும் வகையில் தானும் சிறிது மாம்பழத் துண்டுகளை கொண்டு வந்து அந்த அணில் குட்டிகளுக்கு உணவாக கொடுத்தார். அணில் குட்டிகள் உண்பதை பார்த்தவுடன் அவரது மனமும் மிகவும் சந்தோஷமடைந்தது. என்ன கைஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிற உயிர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப மிக பெரியது. அந்த செயலை தான் கந்தசாமி செஞ்சார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.